செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. கிழக்கு காற்று வருகை தொடங்கியதன் காரணமாக வெப்பநிலை குறைந்தது. நேற்றைக்கே குறைந்தது, இன்றைக்கு மேலும் குறைந்திருக்கும். தொடர்ந்து இதே அளவு நீடிக்கும். இடையில 12, 13ஆம் தேதி கொஞ்சம் அதிகரித்தாலும் 100 டிகிரிக்கு மேல் போகாது. அதுவும் 100 டிகிரி என்பது ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இருக்கும். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் 100 டிகிரிக்கு இந்த மார்ச் மாதத்துல 100 டிகிரியை தாண்டுவதற்கு வாய்ப்பில்லை. ஏப்ரல் மேல இருக்கலாம், அதுவும் 104க்கு மேல போகாது. அதுவும் அதிகபட்ச வெப்பநிலையாக ஒரு சில இடங்கள்ல மட்டுமே. பெரும்பாலும் வெப்பம் 100 டிகிரிக்குள்ளும் கடலோர பகுதிகள் எல்லாம் 95 தான், 95 அதற்கு கீழும் இருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கிழக்கு காற்று தமிழ்நாடு ஏறுகின்ற காரணத்தினாலே வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும், அதாவது நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களால் ஏற்படக்கூடிய குளிர்ந்த சீதோஷ நிலையும், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மரங்களால் ஏற்படக்கூடிய குளிர்ச்சியும் மழை பொழிவை ஏற்படுத்தும். லேசான மழை, தூறல் மழை இன்றைக்கு காலை, மதியம், மாலை. முதல்ல காலை 10, 11 மணிலிருந்து டெல்டா மாவட்டங்கள்ல காலைக்கு பிறகு ஒரு மதியத்துக்கு முன் ஆங்காங்கே லேசான ஒரு தூறல் மேகமூட்டம் எல்லாம் ஏற்படும். முதல்ல மேகமூட்ட வானிலை. மதியம் நண்பகல் வேளையில ஆங்காங்கே தூறல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. தூறல், மழை இல்ல, தூறல். நனைக்கலாம், எங்காவது இடத்துல நனைக்கலாம். எந்தெந்த மாவட்டங்கள் நேற்றே சொல்லிட்டோம். கடலூருக்கு தெற்கே, விழுப்புரத்திற்கு தெற்கே, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அந்த மாவட்டங்களுக்கு தெற்கே மேகமூட்டம் கூடுதலாகும். வெப்பம் தனியும். வெயிலே பெருசா இருக்கவே இருக்காது. வெயிலே இருக்காது. மந்தமான ஒரு வானிலை நிலவும். இந்த மேகமூட்டம் ஒரு சில இடங்கள்ல கருமேகம் சூழ்ந்து தூரும். பெரும்பாலும் இந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சிக்கு தெற்கே, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால், புதுக்கோட்டை, அப்புறம் அப்படியே திருச்சி, அதுக்கப்புறம் இந்த ராமநாதபுரம், மதுரை, தூத்துக்குடி, இங்க வரைக்கும் மதியம் மாலைக்குள். மாலையில் என்ன ஆகும்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், உள்ளே தேனி, திண்டுக்கல், கரூர் மற்றும் நாமக்கல், இங்கெல்லாம் கருமேகங்கள் சூழ்ந்து அறவே வெயிலே ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். பெரும்பாலும் 34, 35 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். 35 நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. 95 டிகிரி ஃபாரன்ஹீட் மேகமூட்ட வானிலை இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த மேகம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்தாலும் மாலை அப்படியே மேற்கு மாவட்டங்கள்ல வெப்பம் தணிந்துடும். கொஞ்சம் ஒரு 4 மணி வரைக்கும் கூட வெப்பம் இருக்கலாம். ஆனால் வெப்பமும் 100 டிகிரி எல்லாம் 96, 98க்கு மேல போகாது எந்த இடத்துக்குமே ஃபாரன்ஹீட்ல. அவ்வளவுதான். அடுத்தபடியா இந்த தூறல் சாரல் வானிலை, நனைக்கும் மழை வானிலை இருக்கு. ஆங்காங்கே தான், எல்லோருக்கும் அல்ல, அனைவருக்கும் மேகமூட்டம் அப்படிதான் சொல்லலாம். வெப்பம் குறைதல், அனைவருக்கும் மேகமூட்டம். வெயில்லாம் இருக்கும், இடையில வெளிச்சம், வெயில்லாம் இருக்கும். சுடாத வெயில், மேகமூட்ட வானிலை, இடையில வெளிச்சம். இப்படிப்பட்ட வானிலை நிலவும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு ஆங்காங்கே மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மட்டும். ரைட். இதற்கு அப்புறம் என்ன ஆகும்? இன்றைக்கு இரவு, நாளை அதிகாலை மேற்கு தொடர்ச்சி மலையில மற்றும் தென் கடலோரத்துல, மேற்கு தொடர்ச்சி மலைன்னா அது கொடைக்கானல்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி, மாஞ்சோலை, அப்படியே அதற்கு வடக்கிற்குரிய திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, ஆங்காங்கே மழை இருக்கும். லேசான மிதமான மழை தான். லேசான மழை தான் வாய்ப்பு. பெரும்பாலும் தேனி, மதுரை, அப்படியே வால்பாறை வரைக்கும், நீலகிரிக்கும் இந்த மழை வாய்ப்பு இருக்கு. நாளை அதிகாலை, அதாவது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை கனமழை வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி, அதாவது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும், அதாவது தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், ராமநாதபுரம் உள்ள கமுதி உள்ள பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி வரைக்கும், கோயில்பட்டி வரைக்கும் உள்ள பகுதி, கடலோரம் முதல் உள்ளே வரைக்கும் நாளை அதிகாலை, இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு, அதாவது 11ஆம் தேதி அதிகாலை
நல்ல மழை வாய்ப்பு தெரியுது. ஆனா நான் அறிவிக்கிறேன்னா எல்லோருக்கும் அந்த மழை கிடையாதுங்க. ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கலாம். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்திற்கும், அதாவது சாயல்குடி, நாசிரேத்து, தூத்துக்குடி இந்த பகுதி, விளாத்திக்குளம் உள்ள பார்த்தீங்கன்னா கயத்தாறு, திருநெல்வேலி, கோயில்பட்டி வரைக்கும், கமுதி வடக்கு, அருப்புக்கோட்டை, சிவகாசி வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் கடலோரம் உறுதி. கடலோரம் ராமநாதபுரத்தோட சாயல்குடியிலிருந்து அந்த பக்கம் திசையன்மலை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. நாளை அதிகாலை லேசான மிதமான மழை, சற்று கனமழை கூட ஓரிரு இடங்கள்ல தெரிகிறது. ரைட். நாளை புதன்கிழமை 10, 11, 12 தான் இந்த சுற்றின் மழைப்பொழிவு எதிர்பார்த்திருந்தோம். நாளை மாலை மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தென் மாவட்ட மேற்கு பகுதி இருக்கும். டெல்டாவில் அப்பப்போ தூறல், மேகமூட்டம், மிரட்டலோட போயிடும் இந்த சுற்று டெல்டாவில். அடுத்தது நாளைய மறுநாள் புதனுக்கு வியாழக்கிழமையும் ஆங்காங்கே மேகமூட்டம், லேச தூறல் இருக்கும். 3 நாள் மட்டும் 10, 11, 12. 11ஆம் தேதி தான் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்கு அதிகாலையில். இதுதான் ஒரு பெரிய மழை. நாளை அதிகாலை பெய்யக்கூடிய மழை தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதாவது இந்த சுற்றில் இருக்கக்கூடிய மழையில கொஞ்சம் பெரியுது. அப்படின்னா அதுல மிதமான மழை, லேசான மழை, சற்று கனமழை கூட ஒரு இடங்கள் இருக்கலாம். நான் சொல்லியிருக்கோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் கடலோரம் சற்று உள்ளேயும். ரைட். இந்த சுற்றின் மழைப்பிடிப்பு 12ஆம் தேதி நிறைவடைஞ்சாலும் 13 வெள்ளிக்கிழமை, 14 சனிக்கிழமை எல்லாம் மேகமூட்டம், கொஞ்சம் வெப்பநிலை குறைஞ்சுதான் இருக்கும். ஆனா வெப்பநிலை சில இடங்கள்ல ஒரு 98, 97, 96க்கு மேல போகும். 97, 98, 36 டிகிரி, 38 டிகிரி போனாலும் 100 டிகிரி எல்லாம் தொடாது. இப்படியே போகும். பெரும்பாலும் கடலோரம் குளிர்ந்த வானிலை அதிகாலையில, பிறகு காலைக்கு பிறகு கொஞ்சம் மேகமூட்டம், மந்தமான வானிலை இருக்கும். தொடர்ந்து இந்த 10, 11, 12க்கு அப்புறம் 17ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழை ஆரம்பிக்குதுங்க. அடுத்த சுற்று, அடுத்த நிகழ்வு 18, 17ஆம் தேதி உள் மாவட்டங்கள்ல கிடைக்கும் முதல்ல. அதாவது வெப்பச்சலன இடிமழை பொழிவாக கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் அதன் எல்லையோர மாவட்டங்கள்ல தொடங்கும். காரணம் என்னன்னா வெப்பச்சலன மழை, முதல்ல வெப்பச்சலன மழை 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரம். அது அப்படியே மாலை இரவுல மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் மழை. மேற்கிலிருந்து கிழக்கு. ஏன்னா கர்நாடக பகுதியில் வர, அதாவது கிழக்கிலிருந்தும் காற்று போகும், மேற்கிலிருந்து காற்று போகும். எந்த காற்றோட வேகம் குறையுதுன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு காற்றோட வேகம் குறையும் இரவு. அப்போ மேற்கிலிருந்து வரக்கூடிய, வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கடலோரம் வரைக்கும் வெப்பத்தை, அந்த வெப்பமடைந்த நீராவே தள்ளி கொண்டு வரும். அதனால அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதியிலிருந்து மழையோட அளவு பரப்பிலும் அளவிலும் எல்லா மாவட்டங்களுக்குமே கிடைக்கும். உள் மாவட்டம் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் 17ஆம் தேதியிலிருந்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், அப்படியே வடக்கே பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அப்புறம் அந்த சென்னை, திருவள்ளூர் கடலோரத்துக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா கடலோரத்திலிருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் நல்ல உள்ள தள்ளும். வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் தென்கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் சந்திக்கும் இடத்துல மழை இருக்கும். நல்ல மழை கல்வராயன் மலை பகுதி கிடைக்கும். காய்ந்து இருக்கக்கூடிய இந்த ஏற்காடு, அது கல்வராயன் மலை, இது பொம்மிடி, பாப்பிரெட்டிப்பட்டிக்கெல்லாம் மழை வாய்ப்பு தெரியுது. 17, 18, 19 கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அப்புறம் திருவண்ணாமலை, திருப்பத்தூர் இதுக்கெல்லாம் நல்ல மழை தெரியுது. 19, 17க்கு மேல மதுரை வரைக்குமே, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை உள்பகுதி இங்கெல்லாம் தெரியுது. மழைக்கும் கடலுக்கும் இடைப்பட்ட உள்பகுதியில் நல்ல மழை தெரியுது. 18ஆம் தேதி நல்ல மழையே தெரியுது, கடலோரத்துக்கும் இருக்கும். 17, 18, 19, 20 பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. 17, 18, 19, 20 இதெல்லாம் நல்ல மழை வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சொன்னோம், சிஸ்டம் வருது. இரண்டாவதாக வரக்கூடிய சிஸ்டம் தான் கொஞ்சம் வலுவான மழை தரும்னு சொல்லியிருக்கோம். 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி நம்ம சொல்லியிருக்கிறது நினைப்பிருக்கணும். கடந்த மாதமே சொல்லிட்டோம் இதை, 15லிருந்து 20 வரைக்கும் அந்த மழை தான் இது. அப்படியே அடுத்தது மாத இறுதியிலையும் ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுலயும் ஒரு 4 நாள் மழை இருக்கும். ஆக ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மார்ச் வெப்பம் குறைவாக இருக்கும். பெருசா வெப்பம் இருக்காது. மார்ச் வெப்பம் மழை தரும், வெப்பச்சலன இடிமழை பிடிப்பை தரும். ஆக 33, 34, 35 டிகிரிக்கு மேல போகவே போகாது. என்னைக்காவது ஒரு நாள் 36 போனாலும் அது 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு நாளைக்கு ஆங்காங்கே தான். தென் மாவட்ட கடலோரத்துக்கு நாளைக்கு அதிகாலை உறுதியா இருக்கு. 17ஆம் தேதியிலிருந்து மழை எதிர்பார்க்கலாங்க. கொஞ்சம் பரவலாவே பெய்யும், ஒதுக்கி பெய்யும். அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கு. 17ஆம் தேதி 17, 18, 19, 20 என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.